மச்சான் டேய் சரவணா, என்னடா நான் ஊருக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ஒரு மாதம் ஆக போகுது. வீட்டுக்கு வரேன்னா வீட்டுக்கு வரவே மாட்டியாடா. அம்மா அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க சின்ன வயசில். அவங்க பாரு இப்போ இவ்வளோ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. வந்தா வரவே மாட்டேறேன், அவ்வளோ வேலையா அப்படின்னு வந்து இப்போ சரவணனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சரவணன்ட்ட பேச, டே 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 அப்படிலாம் இல்லைடா, இங்கே கடையில் ஆள் கிடைக்கல, அதனால தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் நான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்துடுறேன். இன்னைக்கு சாயங்காலம் இருப்பியா நீ அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகும்டா, ஆனால் நீ நமக்கு வீடு தெரியும்ல, வீட்டில் வந்துடு, அம்மா தான் இருப்பாங்க, நான் வந்துடுவேன் நான் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் ஃபோனை வைக்கிறார். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மீனா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அஞ்சலியும் சரவணனையும் சேர்ந்து பார்த்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக இருக்குது. இப்போ இன்னும் அந்த டிவோர்ஸே முடியல. மயிலக்கா பாவம், அவங்க ஏதோ தெரியாமல் சின்னதாக சில விஷயங்கள் இப்போ பொய் சொல்லிட்டாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுக்காக இப்போ அவங்கள தூக்கி போட்டு இன்னொருத்தவங்களோட அதுக்குள்ளே பழக ஆரம்பிச்சாரா சரவண மாமா. இதை எப்படியா விடக்கூடாது, திருப்பி அவங்களை எப்படியா சந்திக்க வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. மயில வந்து அதை பற்றிலாம் யோசிக்காமல், சரி மீனா நான் வேற இப்போ இன்னைக்கு போய் இன்னைக்கு நான் சமைக்கணும், இன்னைக்கு சாயங்காலம் ஏதோ கெஸ்ட்டெல்லாம் வராங்களாம் வீட்டுக்கு, அதனால் நிறைய சமைக்கணும்னு இருக்காங்க, நான்வெஜ்லாம் சமைக்க போகிறேன், இன்னைக்கு பாரு எப்படி சமைச்சு அசத்துறேன்ட்டு, இன்னும் 6 மாதத்தில் அவங்களே வந்து 17,000 வேணாமா உனக்கு 20,000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ண போகிறேன், எனக்குன்னு நானே சம்பாதிச்சு கையில் காசு வாங்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு மீனா, எல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, சரி ஓகே இந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, அப்பா என் ஃப்ரெண்டு இருக்கான்லப்பா, அவன் ரொம்ப அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டே இருப்பானே மகேஷ் அப்படின்னா, ஆமாண்டா என்னாச்சு அப்படின்னா வந்து அவங்க திருப்பி வந்துட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டாங்க, அவங்க இந்த சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல இங்கே வந்துட்டாங்க, அவனும் ஒய்ஃபெல்லாம் வந்து இப்போ வேலைக்கு போயிடுறாங்களாம், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாம், அவங்களாம் முன்னாடி ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னா, டே நல்லா தெரியுமேடா, அதான் வீட்டுக்கு வரியா இன்னைக்கு சாயங்காலம் நைட் வேணாம் இங்கே சாப்பிட்டு அம்மாவையும் பார்த்துட்டு போகலான்னா அப்படின்னா, போயிட்டு வேணாம் இதில் என்னடா கேட்குறேன், எல்லா டெலிவரியும் முடிஞ்சிருச்சு, கடை தானே, கடையை நான் சாத்திக்கிறேன், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, சரின்னு சரவணனும் கிளம்புறாரு. இதுக்கடையில தான் தங்கமயில் கிட்டக்க உண்மையெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு மீனா வந்து கால் பண்ணுறாங்க. என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மீனா தான் இப்போ தான் அவங்க தூங்க போனாங்க, நான் போய் இப்போ சமைக்கிறேன், சமைச்சிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், சீக்கிரமாக அந்த நந்தினி அக்காவும் சாயங்காலம் வந்துடுறேன்னு சொன்னாங்க, வந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால மீனா அப்படின்னோடனே, அக்கா சரிக்கா நான் இப்போ ஆஃபீஸ் சீக்கிரம் எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் அந்த பக்கம் வரேன், உங்கள்கிட்ட பார்த்து கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன், நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, நான் வரேன்க்கா அப்படின்னோடனே, மீனா லைஃப்பை பற்றிலாம் பேசாத மீனா, அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது, இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிறது மட்டும்தான், சரி வா மீனா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கடையில் தான் வந்து சரவணனை வந்து வந்துகிட்டு இருக்கும் போதே அஞ்சலி கால் பண்ணுறாங்க. அஞ்சலி கால் பண்ணி, சரவணா இன்றைக்கும் கோயிலுக்கு வரியா, உன்கிட்ட சும்மா பார்த்து பேசலான்னு தோணுச்சு அப்படிங்க. உன்னை இல்லை அஞ்சலி, இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்த்துட்டு அப்புறமா நான் வரேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்து, இல்லை இன்னைக்கு வந்து போயிட்டு இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போய் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு போல் வரேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா வந்து இவர் நேராக வைக்கில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்கே காலிங் பெல் அடிக்கிற இது சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே டக்குன்னு போய் தங்கமயில் கதவை திறக்கிறாங்க. திறந்தா வெளியே நிற்கிறது மீனா வாமினா அப்படின்னு உட்கார வச்சு, மீனா காஃபி குடிக்கிறியா, நானும் இப்போ தான் காஃபி போடலான்னு நினச்சேன், எனக்காச்சு அவங்க அம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொன்னார். இவங்க போய் காஃபியை போட்டு வந்து கொடுத்து 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா, இப்போ வந்து அக்கா நீங்கள் இப்போ இந்த டிவோர்ஸ் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க, நான் திருப்பி அங்கே போய் என்ன பார்த்தாலும் பேசினாலும் டிவோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தேன் மீனா, என் கூட அவருக்கு வாழணும்னு ஆசை இருந்தால் அவர் என் கூட வாழ போகிறாரு, நான் அவரை போட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தவும் முடியாது, அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவரை ரொம்ப ஏமாத்திட்டேன்னு தோணுது, அதான் என்ன இது எப்படி போகுதோ போகட்டும், ஆனால் நான் கடைசி வரைக்கும் வந்து எனக்கு விருப்பம் தாங்கிறத சொல்கிறேன், ஆனால் அவரோட மனசுக்கு அவருக்கு என்ன தோணுதோ அதை முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு வந்து பேச. அதான்க்கா வேலை கிடைச்சப்பறம் நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறீங்க, ஆனால் எனக்குமே வந்து நீங்கள் செஞ்சது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்கள் அம்மா சொல்லி பண்ணது தான் தோணுது, ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த கோபம் உங்கள் மேலே என்ன இருக்குது, ஏன்னா ஜெயிலில் உட்கார வச்சது, பொய் சொன்னதுன்னு எல்லா விஷயமும் நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் அம்மாவோட தப்பான வழிகாட்டலில் தப்பு பண்ணிட்டீங்க. அதான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, பேசாமல் ஒரு தடவை மாமா கிட்ட திருப்பி பேசி பார்க்கலாமா தனியாக அப்படின்னா, எங்கே மீனா நான் போனாலே எரிஞ்சு விழுறாரு, ஃபோன் எடுக்க மாட்டுறாரு, நேற்று நைட்டும் கால் பண்ண ஃபோன் பிஸினே போயிட்டே இருந்துச்சு, சரி இருமீனா அப்படிங்கும் போதே உள்ளேருந்து மயில் அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. பார்த்தா அவங்க ரொம்ப வந்து முடியாமல் எந்திரிச்சுன்னு வாமிட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு போயிட்டு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க போய் அவங்கள க்ளீன் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்கள டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு முகத்தெல்லாம் தொடச்சி விட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே திருப்பி காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. மீனா கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. மீனா போய் கதவை திறந்தா அங்கே நிற்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தா சரவணன் நிற்கிறாரு. ஷாக் ஆகி பார்க்குறாங்க மீனா.
பார்க்கும் பொழுதே டக்குன்னு வந்து, நீங்கள் மீனா இங்கே என்னம்மா இது என் ஃப்ரெண்டோட வீடு, அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் நான் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து உங்கள் வீட்டுக்கு ஏதோ கெஸ்ட் வராங்கன்னாங்களே இன்னைக்கு சமைக்கிறதுக்கு. ஆமாம் அது நான் தான். உனக்கு எப்படிமா தெரியும், உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னா, இல்லை அந்த நந்தினி அக்கா என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான், அவங்கள எனக்கு நல்லா தெரியும், முன்னாடி ஒர்க் பண்ணவங்க, அவங்கள நல்லா தெரியும் அப்படின்னா. ஓ அவங்க ஒய்ஃபும் உனக்கு தெரியுமாம்மா, சரி 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 அப்படிங்கும் பொழுது, நான் அவங்க அம்மா உள்ளே இருக்காங்களா அப்படின்னா, மாமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறமா, மாமா நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லணும், எல்லாரும் நம்ம வாழ்க்கையில பார்க்கறது கெட்டவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனா அவங்கவுங்க வாழ்க்கையில பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நிறைய காரணங்கள் இருந்திருக்கும். தங்கமயில் அக்கா மேல அவங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாமே அவங்க அம்மாவால தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க அந்த வாழ்க்கையில செஞ்ச தப்புகளை திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்க உள்ள போய் பாருங்க மாமா அப்படின்னு வந்து சொல்ல, மெதுவாக உள்ளார போனா, உள்ளார போய் பார்த்தா அங்கே வந்து எல்லாத்தையும் இந்த மாமெண்ட் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அவங்க திருப்பி இதாக வராங்க. அவங்கள போய் பார்த்து அந்த பெட் பேனை மாத்துறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயில் அவசர அவசரமா பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா டக்குன்னு நிமிந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்படி நிமிந்து பார்த்தா அங்கே சரவணன் நின்றுட்டு இருக்காரு. சரவணன் அவங்க செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இப்படி ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே அக்கா வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்தி விடலான்னு பார்த்தாங்க. அக்கா தற்கொலையே பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. நான் தான் வந்து அக்காவுக்கு வந்து இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன், இப்போ இந்த வேலையை தான் பார்க்குறாங்க, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறது இவங்க தான் அப்படின்னு டக்குன்னு சரவணனுக்கு தோணுது. ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சிப்பா, ரொம்ப நல்லா வேலை செஞ்சு அம்மாவை பாசமாக பார்த்துக்குது, அந்த பொண்ணால் தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர டக்குன்னு ஒரு மாதிரி இப்படி நெகிழ்ந்து போய், தங்கமயில் இப்படி இந்த எல்லா வேலையும் செய்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு இப்போ சரவணன் பார்க்கும் பொழுதே டக்குன்னு மாமா அப்படின்னு கிட்டக்க வந்து டக்குன்னு வந்து இப்படி இப்போ கையெல்லாம் கூப்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமா, என்னால் நீங்கள் எல்லாம் வாழவே முடியல, நான் செஞ்சது எல்லாமே தப்பு, நான் எல்லா தப்பும் காலில் கூட விடறேன், ஆனால் தயவு செஞ்சு மாமா அப்படின்னு வந்து பேச டக்குன்னு ஒரு செகண்ட் எமோஷனல் ஆகி அந்த பழைய நினைவுகளில் இப்படி கையை பிடிச்சிடுறாரு சரவணா. ஆனால் மனசுக்குள்ளார இவங்க சொன்ன போய் வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஜெயிலில் உட்கார வச்சதும் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப குழப்பமாக இருக்கு. அப்போ மனசுக்குள்ள லைட்டாக ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, அந்த அஞ்சலியை வந்து மனசை விட்டு போக வச்சு நம்ம எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு இப்போ மீனா முடிவு பண்ணி இந்த விஷயத்தை ஆரம்பமாக வச்சு அந்த அஞ்சலியை கட் டவுன் பண்ணுறதும் இப்படியே போச்சு அப்படின்னா, அஞ்சலியை வந்து திடீர்னு வில்லியாக்குற மாதிரி சம்பவங்கள்லாம் காமிச்சு, அவங்கள கெட்டவங்க மாதிரி காமிச்சு, கடைசியில் தங்கமயில் ஒரு அப்பாவின்னு காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி வந்து மீனா இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சணும்னு முடிவு பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீனா தேவையில்லாமல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நுழையிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, மற்றவங்க வாழ்க்கையில் யார் என்ன செய்யணுங்கிறதையும் இவங்க முடிவு பண்ணுறது சின்னத்துக்கு கிட்டத்தட்ட பாண்டியன் ஷோ சீசன் 1 தனம் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அது சரியா தப்பா? சரவணனுக்கு சரியான ஜோடி அப்படிங்கிறது தங்கமயிலா அஞ்சலியா? ஆனால் யார் அஞ்சலியோ இல்லையோ, ஆனால் தங்கமயில் கிடையாதுங்க, வேணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனல்லே வந்து இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாம் வந்து நேற்று சிறுகடி காசையில் இப்போ மீனாவை வெளில அனுப்புவாங்களா மாட்டாங்களா, கடைசி நிமிஷத்தில் முத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் ஆரம்பித்து பல விஷயங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் அடுத்த மகாநதிக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கான ப்ரெடிக்ஷன்லாம் வரப்போகுது. அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்து நமக்கு சேனலில் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேனலில் மெம்பர்ஷிப்ஸ் இருக்குது, பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.